உங்களுக்கு என்ன ஐஸுக்கா வேணும் சொல்லுங்கக்கா எடுத்தாரேன். எல்லாருக்கும் கோன் ஐஸே வாங்கட்டா? ஏதோ ஒன்று வாங்க சின்ன பொண்ணு, இந்த வெயிலுக்கு சில்லுன்னு சாப்பிட்டா போதும். ஆட்டுங்க. என்ன எல்லாருக்கும் கோன் ஐஸே கொடுத்துருங்க. என்ன வனிதாக்கா இவ்வளோ அவசரம்? ஐஸை பார்த்தோன்னே ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டேன் சின்ன பொண்ணு. எடுங்கண்ணே சீக்கிரம். சரிக்கா. எங்கக்கா கொண்டா பிடிங்க. எம்மா என் மவளே, உன்னை இப்பதான் நினைச்ச வர சொல்லணும்னு சொல்லிட்டு நீயே வந்துட்ட. என்ன இந்த 2 பிள்ளைகளுக்கு ஐஸ் ஒன்று கொடுங்க. சரிக்கா. என்னென்ன ஐஸ் இருக்கு? பால் ஐஸ் இருக்கு, குச்சி ஐஸ் இருக்கு, பட்டர்ஸ்காட்ச் இருக்கு, அப்புறம் ஸ்கோன்லாம் இருக்குமா, கப் ஐஸ் இருக்கு. என்னென்னமா வேணும் உங்களுக்கு சொல்லுங்க எடுத்தாரேன். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கோன் ஐஸ் கொடுங்க. சண்முகம் உங்க அம்மா எங்கம்மா? எங்க அம்மையும் அண்ணனும் சொந்தக்கார வீட பாக்குறதுக்கு பக்கத்து ஊர் வரையும் போயிருக்காங்க தே. அப்படியா, சரி சரி. அம்மா ஐஸ் எப்படி இருக்கு? என்ன சாப்பிடவே இல்லைம்மாக்கா? எம்மா சும்மா சொல்லுமா, சாப்பிடவே இல்லைன்னு நடிச்சிருவா. ஊருக்கு வந்தாச்சு. சரி ஸ்வேதா கால் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் கடைக்கிட்ட வெளியே வர முடிஞ்சா வரட்டும், இல்லைனா வீட்டில இருந்து பார்க்கட்டும். அப்படியே பார்த்துட்டு போக வேண்டியதான். ஹலோ சொல்லு சந்தோஷ். என்ன மேடம் துணி துவைச்சு முடிச்சிட்டீங்களா? இல்ல இப்பதான் காய போட்டுட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி. என்ன மறுபடியும் ஃபோன் பண்ணிருக்க? இப்பதானே பேசிட்டு வச்சேன். எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குல்ல, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். என்ன சர்ப்ரைஸ் பாஸ் சொல்லுங்க. பார்க்கலாம் தான் உங்க ஊருக்கு வந்திருக்கேன். சும்மா உருட்டாதீங்க பாஸ். அட பக்கி உண்மையா தான் சொல்றேன், நம்பு. சரி சரி நம்பிட்டேன். நான் இப்போ உங்க வீட்டுக்கு வேணா வரட்டா? என்ன வீட்டுக்கு வரட்டான்னு கேக்குறான், உண்மையாவே வந்துட்டானோ? ஹலோ மேடம் கேக்குதா? விளையாடாம சொல்லுப்பா, எங்க இருக்க? உங்க ஊர்ல தான்ப்பா இருக்கேன், உன்னை பார்க்க தான் வந்தேன். உங்க ஊர்ல எங்க நிக்கிற? உங்க தெரு ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு கடை இருக்குல்ல, இப்ப புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க தானே, அந்த கடைக்கு முன்னாடி தான் நிக்கிறேன். நிஜமாவே வந்துட்டியா? யோ நான் என்ன பண்றது, எதுக்கு பத்தின்னு சொல்லாம வந்த? ஏன் இப்படி பாத்துற? எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தேன், அதான் உன்னை அப்படி பாத்துட்டு போலாமேன்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். என்ன பாத்துட்டு போலாம் வந்தியா? ஆமா சரி அப்படியே வா, அந்த கடைக்கு வர மாதிரி. சான்ஸே இல்ல, நானும் வர மாட்டேன், நீ வேற சும்மா இரு. நீ உங்க பாட்டி மட்டும் தான் இருக்கீங்க, கடைக்கு போயிட்டு வர மாட்டின்னு சொல்லிட்டு வா. நானும் பாட்டி மட்டும் தான் இருக்கும், இருந்தாலும் ஏதாவது சொல்லிட்டு வாமா ஸ்வேதா, உனக்காக தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் உன்னை பார்க்கணும்னு. ஐயோ இவன் வேற இப்படி கெஞ்சறானே. ப்ளீஸ் வந்து பார்த்த உடனே போயிரு. சரி ஓகே வர ட்ரை பண்றேன். ஸ்வேதா. ஐயோ அத்தை, என்னம்மா துணி துவைச்சு முடிக்கலையா இன்னும்? அத்தை வாங்கத்த, எப்பத்த வந்தீங்க? நானும் தீனாவும் இப்பதாம்மா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தோம். கீழே பாடிட்டு பேசிட்டு இருந்தேன், நீ துணி துவைக்க போய் 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுன்னாவே, அதான் இன்னும் காணமேன்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தேம்மா. ஆமாத்த, கொஞ்சம் துணி துவைச்சிட்டு ஃபோன் பார்த்துட்டே துணி துவைச்சிட்டு இருந்ததுல கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. சரிம்மா சரி சரி வா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா, இன்னும் வேலை இருக்கா? இன்னும் கொஞ்சம் துணி காய போடணும் தா இருக்குத்த. சரி எடுமா, நான் இருக்கேன்ல, 2 பேரும் சேர்ந்தே காய போட்டு போவோம். இல்லத்தா நீங்க கீழே போங்க, நான் காய போட்டு வந்துடுறேன். ஏமா எடு, நான் தான் இருக்கேன்ல, உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியே. வேண்டாம், வெயில் வேற ரொம்ப அடிக்கல, நீங்க கீழே போங்க, நான் காய போட்டு வந்துடுறேன். இந்த 10 நிமிஷத்துல வந்துடுவேன். சரிம்மா சீக்கிரம் காய போட்டு வா. சரித்த. ஆமாத்த நீங்க போங்க, நீங்க இருந்தீங்கன்னா எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், ஃபோன் பேச முடியாது எங்களால. ஏன்டா இப்படி பண்ற? ஏமா கோபப்படுற? இன்னும் கோபப்படாம எங்க அத்தை கேட்டுச்சா என்ன ஆகுறது? அதான் கேட்கல, கோபப்படாதமா. கேட்டுதான் தெரிஞ்சிருக்குண்டி. சிரிப்பா வருது உனக்கு? கோவமே வராம நீ கோவப்பட்டு இருக்க ஸ்வேதா, நல்லா தெரியுது. இது ஒரு காரணமா வச்சு சண்டை போட்டு எனக்கு பார்க்க வராம நீ அவங்க வீட்லயே இருக்க போற, அதுக்கு தானே இப்படி பிளான் பண்ற? கண்டுபிடிச்சிட்டானா? எப்பயே கண்டுபிடிச்சாச்சு. சரி நீ சீக்கிரம் கிளம்பி வா. எப்படிப்பா வருது? அதெல்லாம் தெரியாது எனக்கு, நீ இப்ப வரணும். நான் போனை வைக்கிறேன், பாய். ஐயோ நான் எப்படியா வெளியே போவேன், ஏன்டா இப்படி சோதிக்கிற சந்தோஷ்? சரி போலாம், நமக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கான்ல நம்மளை பார்க்கணும்னு. பாவம் வெயிலே ரொம்ப நேரமா நின்றுட்டு இருப்பான், போய் பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசிட்டு வந்துடலாம். ரொம்ப நேரமா யார்கிட்டயே ஃபோன் பேசிட்டு இருந்தா, நம்ம வந்த உடனே பயந்து போய் ஃபோனை கீழே மறைக்கிறா. என்னவா இருக்கும்? ஃபோன்ல வேற என்னால எப்படி வர முடியும், வர முடியாது, சரி வரேன் பார்க்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா. என்ன பேசுறானே தெரியல இந்த பிள்ளை வேற கவனிக்கணும். ஒருவேளை யாரையும் லவ் எதுவும் பண்ணவாளோ? அப்படி மட்டும் ஏதாவது இருந்துச்சு, அதுதான் அவளுக்கு கடைசி நாளா இருக்கும். நான் என்ன சும்மாவா அண்ணன் மேலே கட்டணும் சுற்றி சுற்றி வரேன். ஏன் அவனுக்கு என்ன பொண்ணா கிடைக்காது? இவன் மேலே என்ன பாசம் வச்சுக்கிட்டா இவளை போய் கட்டணும்னு நினச்சேன். இவ பேரில் எவ்வளோ சொத்து இருக்கு, அந்த சொத்தை பூரா அமுக்கலாம் நினச்சா இவ இப்படி பண்ணி தெரியாளே. நீ ஒரு வாரத்துக்கு நம்ம இங்கேயே இருந்து இவளை கண்காணிக்கணும். அப்படி எவனாவது இருக்கான்னு மட்டும் தெரியட்டும். அன்னைக்கு இருக்கு, அந்த விஷயம் தெரிஞ்ச அன்னைக்கே என் பையனை கட்டி வச்சிட மாட்டேன். இவளை எங்கடி போனேன்? இவ்வளோ நேரம் ஆளை காணா. மேலே ஸ்வேதா கூட தான் இருந்தேன். மேலே இருக்கா? எப்போ போனவ? இன்னும் துணி துவைச்சு முடிக்கல? அவச்சிட்ட காய
காய போட்டுட்டு இருந்தாமா. சரி சரி சரி, சாப்பிட்றீங்களா? சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சமைச்சு முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், என் மருமகளும் வந்துடட்டும். ஆ சரி. என்ன வச்சு கொடுத்தீங்களா? பக்கத்தில் வரையும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனா, உங்ககிட்ட சொல்ல சொன்னான். பக்கத்தில் போனானா? இன்னைக்கு லீவு தானே சொன்னா. ஏதோ ஆஃபீஸ் எதுவும் போயிட்டானா? ஆஃபீஸ் போறேன்னு சொல்லியிருப்பானே, ஆஃபீஸ் போறேன்னு. பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன் பாட்டி, அம்மாட்ட சொல்லிருங்கன்னு தான் சொன்னான். அப்படியா? சரி, அவன் ஃப்ரெண்டு பையில எதையும் பார்க்க போயிருப்பானா இருக்கும். பாட்டி, என்னம்மாக்கா இவ்வளோ நேரமா? இல்லை பாட்டி, என்னம்மா வந்துட்டியா? சாப்பிட்டீங்களா அத்தை நீங்க? உனக்கு தான் உங்க அத்தை காத்து கிடக்கா, மருமவா வந்தாதான் சாப்பிடுவேன்னு. நீ இப்படியே நேரம் கழிச்சு வர. இல்லை பாட்டி, துணி இன்னைக்கு நிறைய இருந்துச்சுல, அதான் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. ஏன் தான் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்ல? அதில் என்னம்மா இருக்கு? பரவாயில்ல, வா சாப்பிடுவோம் சேர்ந்து. ஐயோ, இவனை வேற நான் பார்க்க போகணுமே, எப்படி போறது? என்ன பண்ணியா இவ? வரலன்னு ஃபோன் எதுவும் பண்ணிட்டானோ அவ்வளோதான், செத்தேன். என்ன ஸ்வேதா? ஒன்றும் இல்லைதான். பாட்டி என்ன சமைச்சி இன்னைக்கு? தக்காளி சோறு முட்டை பொடி மாசம் பண்ணியிருக்கேன்ல. பாட்டி, எனக்கு தான் முட்டை பொடி மாசம் பிடிக்காதுன்னு தெரியுமில. நான் போய் ஊறுகாய் வாங்கிட்டு வரேன் எனக்கு. சரி, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடு, அத்தையெல்லாம் வந்திருக்காவல்ல, கூட சேர்ந்து சாப்பிடு. போங்க பாட்டி, 5 நிமிஷம் நான் போய் எனக்கு ஒரு ஊறுகாய் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்படி ஓடியா? ஊறுகாயை தின்னுனாலும் திங்க மாட்டா, இன்னைக்கு ஊறுகாய் வாங்க போறேன்னு ஓடியா? அவனை போய் பார்த்துட்டு சீக்கிரம் ஓடி வந்துடணும். என்னம்மா, போயிட்டு சீக்கிரம் வரட்டும். செஞ்சு வச்சாலும் சாப்பிட்றதில்ல. நம்ம நினைச்சது சரியா தான் போச்சு. இவ பின்னாடியே போய் என்ன செய்யான்னு கண்டுபிடிச்சுப்பிடியே. ஏடி, என்னம்மா? அக்கா, ரேஷன் அரிசி வாங்கினதுல அரிசி புடைக்காம இருக்குமாக்கா, அதை மட்டும் கொஞ்சம் புடைச்சுதாமக்கா. இருமா, வந்து புடைச்சு தரேன். நீ எங்க போற? நான் எங்கேயும் போல, இந்த கீழே வரையும் போயிட்டு வரேன். செஞ்சு கொடுமாக்கா, நான் போன தடவை சொன்னல ஒன்று, நீ மறந்துட்டு போயிட்ட. இப்போ வா, கையோட வந்து செஞ்சு கொடு அம்மாக்கு. முடியல தானே கேட்குறேன். போங்கம்மா, வரேன். சீக்கிரம் வாமா. இன்னைக்கு தப்பிச்சிட்டா, என்னைக்காவது ஒரு நாள் மாட்டதா போறா. நான் இருக்க போற இந்த ஒரு வாரத்தில் உன்னை என்னெல்லாம் பண்ணின்னு மட்டும் பாருடி. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு? வருவாளா மாட்டாளா? சே, ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வருவா போலயே. நம்ம வேற நீ வந்தே ஆகணும்னு வேற சொல்லிட்டோம். பாவம் என்ன சொல்லிட்டு வர போறாளோ அவங்க பாட்டிட்ட. பேசாம ஃபோன் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லிடலாமா? சந்தோஷ், மேடம் வந்துட்டீங்களா? ஆமா வந்துட்டேன். இப்படி வரதுக்கா வந்துட்டு அவ்வளோ பில்டப் பண்ணா எப்படி வருது ஏது வருது அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னேன். அது நிஜமா தான் சொன்னேன். எங்க அத்தையவங்க வேற வந்துட்டாங்க தெரியுமா? ஆமா ஆமா, உங்க அத்தைக்கு அப்படியே நீ பயப்படுறவதான். நான் சும்மா இருன்னு. ஆமா, நீ என்ன எங்க ஊருக்கு திடீர்னு வந்திருக்க? இங்கே உங்க சொந்தக்காரவி யார் இருக்கா? எங்க அம்மா வீட்டு ரிலேஷன் இங்கே தான் இருக்காங்க. ஓ, ஓகே ஓகே. சரி, நான் கிளம்புறேன், நீயும் பார்த்து கிளம்பு சரியா? எது கிளம்புறியா? வந்தவொடனே ஓடுறதுக்கு அவனை வர சொன்னா? ஐயா சாமி, இது நம்ம ஆஃபீஸ் கிடையாது சரியா? கையை பிடிச்செல்லாம் பேசுறதுக்கு. எங்க ஊர் யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், எங்க பாட்டிட்டு போய் உடனே பற்ற வச்சிருவாவ. சொன்னா சொல்லட்டும். நீ கேட்டா ஆமான்னு சொல்லு. ஆமா, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன் தான் வந்தான், அவன் தான் என் கையை பிடிச்சான்னு சொல்லு. அப்புறம் நானும் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தைரியமா சொல்லு. அவ்வளோதான், எனக்கு அன்னைக்கே சமாதி கட்டிடுவாங்க எங்க வீட்டில். ஏன் பயப்படியா? அதான் நான் இருக்கேன்ல. நீ இருப்பப்பா, ஆனா நான் இருக்க மாட்டேனே. கிட்டதான் நல்ல வாயி என்ன, உங்க வீட்டெல்லாம் வாயை திறந்துடாத. போ, நான் வீட்லயும் பேசுவேன் சரியா? பாக்குறேன் பாக்குறேன். சரி சந்தோஷ், நான் கிளம்புறேன். ப்ளீஸ், யாராவது பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிரும். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. போயிட்டு ஃபோன் பண்ணு சரியா? என்ன போன வேகத்துல திரும்பி வர? அது ஒன்றும் இல்லை. என்ன ஸ்வேதா சொல்லு, ஏதாவது வேணுமா வாங்கி தட்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன சொல்லு, உங்க வீட்டுல இருந்து யாராவது தேடி வந்துட போறாவ, உங்க அத்தை பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னேன். ஒன்று சொல்லணும்னு தான் வந்தேன். என்ன ஸ்வேதா சொல்லு. அது வந்து சொல்லு பக்கி. லவ் யூ மாமா. ஓய், இனிமே நீ மட்டும் நினைச்சிட்டு இருக்க தேவையில்ல, இங்கேயும் வந்துருச்சுல. ஆஹா, அப்புறம் போடா.